அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கிளீனிங் ஒர்க் தான் ஜாஸ்தியாக இருந்தது. சரி, இதையும் ரொம்ப நாள் நம்ம ஏன் தள்ளி போடவானே, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளீனிங் ஒர்க் ஃபுல்லாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுதான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. இந்த ரூமில் எப்போவுமே இந்த ஸ்க்ரீன் போட்டே தான் வச்சுருக்கேன். என்னமோ வெயில் வந்தாலே பிடிக்க மாட்டேங்குது, வெளிச்சமாக இருந்தாலே பிடிக்கல. ஒரு மாதிரி இருட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலையே இந்த ஸ்க்ரீனை வந்துட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு வெயில் வந்துட்டு நல்லா உள்ளே வர மாதிரி பண்ணது தான். டெய்லி நம்ம வந்துட்டு சும்மா ஏதாவது பண்ணிவிட்டு ஃபோன் பார்க்குறதுக்கு இந்த வெளிச்சமாக இருந்தால் அவ்வளோ நல்லா இல்லை, இருட்டுக்குள்ளே இருந்தால் தான் நல்லா இருக்குன்ட்டு அது பாட்டுக்கு அப்படியே ஸ்க்ரீன் போட்ட மாதிரியே தான் இருக்கும். சரி, இன்றைக்கி அதை ஃபஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைவாணி உரையெல்லாம் எடுத்து அதை துவைக்க போட்டிருந்தேன். தலைவாணி வரையெல்லாம் தனியாக எடுத்து போட்டு அதை துவைக்க போட்டு அது சாயங்காலமாக துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவாணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் வச்சுட்டேன். ஏன்னா இங்கே இருந்தால் ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போர்வையை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அதுவும் துவைக்கிற வேலை இருக்குது, போர்வை போத்திக்கிறது எல்லாமே துவைக்கணும். அதனால அதையும் நான் எடுத்துகிட்டு போய் துவைக்கிற இடத்துல போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப்பாக இந்த துணியெல்லாம் தான் மடித்து வைக்கணும். அதுக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கும்போது இந்த பேப்பர் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, பேப்பரு அதுக்கப்புறம் கொஞ்சம் போர்வையெல்லாம் இருந்தது. அதையும் நான் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சுட்டேன். அந்த போர்வையெல்லாம் துவைச்சது தான், அதனால் நான் திரும்ப துவைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். இப்போது இந்த துணியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சாலே ஓரளவுக்கு நிறைய இடம் இருக்க மாதிரி இருந்தது. அதனால் இருக்கிற துணியெல்லாம் நான் மடித்து எடுத்து வைக்க போகிறேன். என்னோடய துணி மட்டும்தான் இருக்கிறதுனால ஈஸியாக நான் டக்குன்னு மடிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் துணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எல்லாத்தையும் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில டாப்பெல்லாம் அந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நான் மடித்து வச்சேன். இப்போதைக்கு அயன் பண்ணாமல் நம்ம மடித்து வச்சுக்கலாம், அப்புறமா நம்ம போடுற அன்னைக்கு எடுத்து அயன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சுருக்கமாக இருக்க டாப் கூட அயன் பண்ணாமல் மடித்து வச்சுக்கிறேன். சில டாப்லாம் மடிக்கும் போதே நம்ம நல்லா நீட்டாக மடித்து வச்சுட்டோன்னா அயன் பண்ண கூட தேவையில்லை. டைம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டு போகலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் போட்டுட்டு கழட்டி போட்ட டாப்பு அந்த மாதிரிலாம் தனியாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து நான் தனியாக பிரித்து வச்சு மடித்து வச்சுட்டேன். எனக்கு துணி மடிக்கிறது மட்டும் கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி அப்படி தான் நம்ம சுத்தமாக எல்லாம் எடுத்து வச்சு மடித்து வைப்போம். உடனே அன்னைக்கான துணி வந்துட்டு காய வச்சு திரும்ப எடுத்துகிட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். திரும்பி அந்த இடம் குப்பையாகவே ஆன மாதிரி இருக்கும். அதனால் அன்னன்னைக்கு துணி அன்னன்னைக்கு மடிச்சிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது மாதிரி என்ன மாதிரி மொத்தமாக சேர்த்து நீங்கள் வச்சு மடிச்சிங்கன்னா இது மாதிரி நம்ம இன்றைக்கி மடித்து வைப்போம், அடுத்த நாளே எல்லா துணியும் திரும்ப வந்துடும். அதை பார்க்க தான் கடுப்பாக இருக்கும். நானும் டெய்லி மடிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் மடிக்க முடியாது. இப்போ மடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ எடுத்து நம்ம உள்ளே செல்ஃபில் வைக்கணும். ஒவ்வொன்றா எடுத்து நான் செல்ஃபில் வச்சுட்டு இருக்கேன் இப்போது. அதுக்கப்புறம் ஸ்டடி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட சொல்லி கேட்குறீங்க. நான் அடுத்த வீடியோ அது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ நான் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கீழே சொல்லுங்கள். நான் இப்போ பெட்டெல்லாம் உதறிட்டு அதில் இருக்க தூசியெல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்போ இந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன். டேபிள் தான் எனக்கு ரொம்ப குப்பையாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே பிரிண்டர் லேப்டாப்லாம் இருக்குது. அது இல்லாமல் டெய்லி கிளிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ்லாம் அப்படியே பெட்டில் இருந்துட்டு அப்படியே வச்சுக்கிறதுனால இது ரொம்பவே குப்பையாக இருந்தது. அதனால எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து நான் பிரித்து வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குப்பையாக இருக்குன்றதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டேன். இந்த லெட்டு ஸ்கெட்சு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த ஹோல்டரில் போட்டுட்டு கரெக்டாக எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு டேபிளில் இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்து நான் பெட்டில் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம டேபிள் சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் வேறு புதுசாக தையல் மிஷின் வாங்கினனால அது வேறு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இங்கே தான் வச்சுருக்கேன். இப்போ தான் கொண்டு போய் எடுத்துகிட்டு வெளியில் வச்சுருக்கேன். அதுவும் நான் சீக்கிரமாக vlogல உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ரொம்பலாம் தைக்க தெரியாது, ஆனால் கொஞ்சம் தைக்க தெரியும். அதுக்காக அது போன பர்த்டேக்கு வந்துட்டு அம்மா கிஃப்ட் பண்ணாங்க, அது வேறு இருந்தது. அதை எடுத்துகிட்டு போய் நான் வெளியில் வச்சுட்டேன். வெளியில் அதுக்குன்னு ஒரு டேபிள் போட்டு அதை நான் இந்த வீடியோவில் காட்டல, நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அந்த டேபிளை நம்ம ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடலாம். இதுவுமே ரொம்ப தூசியாக இருந்தது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தொடக்க அது பறந்துட்டு வந்தது. வெயில் டைமில் அந்த தூசிலாம் நல்லா தெளிவாக தெரியும். அதனால் நான் அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இருந்தேன்.
எதுவும் லிக்விட்லாம் போட்டு துடைக்கல. ஏன்னா அடிக்கடி துடைக்கிறப்ப நம்ம லிக்விட் போட்டு துடைக்க முடியாதுன்ட்டு நான் சும்மா நார்மலாக கிளாத் வச்சு துடைச்சேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப குப்பையாக இருக்கிற இடம்னா இதுதான். ஏன்னா எங்கள் அம்மாவும் அவங்க இடத்துல வந்துட்டு என்னோடதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டதுனால ரொம்ப குப்பையாக இருந்தது. அதெல்லாம் நான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்தது. இந்த ரூம்லேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு இடம்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். அதுதான் டக்கு டக்குன்னு குப்பையாயிடும். நானும் எடுத்து நீட் பண்ணி வைப்பேன். ஒரு 1 வீக் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி மாறிடும். இது வேறு ரொம்ப நாளாக சுத்தம் பண்ணாததுனால தான் இப்படி இருக்குது. அதனால் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து அது வைக்கிற இடத்துல நான் பிரித்து வச்சுட்ருந்தேன். எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது இது மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் டக்குன்னு எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அதை எடுத்து பிரித்து வச்சுக்கிட்டோன்னா மற்றதெல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். அந்த கூடையுமே நான் ஒரு துணி வச்சு துடைச்சிட்டேன். இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எடுத்து வைக்கும்போது அது துடைச்சி அதில் வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் பிரித்து வச்சுக்கலாம். இப்போ தோடு மாதிரி இருக்கிறது, இல்லை இந்த செயின் மாதிரி இருக்கிறது, ஊக்கு தனியாக, அதுக்கப்புறம் கிளிப்பு தனியாக, ரப்பர் பேண்ட்லாம் தனியாக, அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். டெய்லி நான் அப்படியே காலேஜ் போயிட்டு வந்துட்டு லேசியாக இருந்துச்சுன்னா அப்படியே நான் கழட்டி அங்கே வச்சிடுறதுலாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் எடுத்து பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் புது ரப்பர் பேண்ட் கூட பாக்கெட்டில் இருந்து கொட்டி அப்படியே அதுவும் வேறு குப்பையாக கிடக்கும். அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது மட்டும் நம்ம செஞ்சுட்டோன்னா அந்த க்ளீனிங் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம இந்த ரூம் தான் க்ளீன் பண்ணோம். மற்றதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இது பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஆனால் கடைசியில் பார்த்தா டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த லைட்லாம் நான் எங்கே வச்சேன்னே தெரியல. அதெல்லாம் கிடச்சிதுன்னா நான் கூடிய சீக்கிரத்துலேயே அந்த வீடியோ கூட போடுறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃபேரி லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அந்த நைட் டைமில் ஈவினிங் டைம்லலாம் அந்த லைட் மட்டும் போட்டுட்டு நம்ம சும்மா உட்காந்துருந்து படித்தாலோ இல்லை பாட்டு கேட்டாலோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த லைட்டு தான் எங்கே வச்சேன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் மசாலா பொரி செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பொரி எடுத்து பவுலில் போட்டுக்கிறேன். இது கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது சரி ஒரு நாள் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி ட்ரை பண்ணேன். அதுக்காக வெங்காயம், பீட்ரூட்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கேரட், மாங்காய்லாம் இருந்துச்சுன்னா அதையும் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பீட்ரூட்டும் இந்த வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட கொஞ்சமாக மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புளிப்புக்காக நான் இந்த புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் புளி வந்துட்டு ஏதாவது லிக்விடாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா புளி பேஸ்ட்டு கூட கடைகள்லாம் விற்கும். அது மாதிரி இருந்தால் கூட லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த வெங்காயத்தோட காரம் இருக்குது இல்லையா, அதுதான் அதிகமாக இருந்தது. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதில் ஏதோ மிஸ் ஆகுதேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் கடலை இருந்தது. அந்த கடலையும் எடுத்து இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது மிக்ஸ் பண்ணோடனே சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இதாக இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சோக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா இருந்தது. அவ்வளோதான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.